வர மகாலட்சுமி மகாலட்சுமி வந்து வரத்தையே கொடுக்குறா, நம்மளுக்கு சகல விதமான சௌபாக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறா. இந்த வரலட்சுமி பூஜைன்னு சொல்லி பல பேர் அதுக்கு மேலே சில ஆடம்பரங்கள்லாம் பண்ணி அந்த முக்கியத்துவத்தை குறைக்கிறான். இந்த வரலட்சுமி பூஜைங்கிறது கலசம் ஸ்தாபனம் பண்ணி இந்த ஸ்தாபனத்தில் பச்சரிசி தானியங்கள்லாம் வைத்து பூஜைகள் பண்ணணும். பெரியவாள்லாம் ஒன்று ஆசீர்வாதம் பண்ணுவான், 16 பெற்று பல்லாண்டு வாழ்க அப்படின்ட்டு. இந்த 16 விதமான செல்வங்கள் எல்லாத்தையும் கொடுக்குற யாருன்னா மகாலட்சுமி. ராஜ் டியூப்ஸ் ஆலய தரிசனம் நேயர்களுக்கு எங்களின் நமஸ்காரத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இப்போது பார்ப்பதற்கான ஒரு செய்தி என்னவென்றால், வரலட்சுமி பூஜை. அந்த வரலட்சுமி பூஜைனா என்ன, இந்த பூஜை நியமங்கள் என்ன, அது எப்படி என்ன நைவேத்தியங்கள்லாம் பண்ணணும், அது எப்படி அந்த வரலட்சுமி பூஜை எப்படி வந்தது, அதை பற்றி தெரிஞ்சுப்போம். ஸோ அந்த காலத்துலலாம் எப்படி வரலட்சுமி பூஜை பண்ணுவா அப்படின்னா, எங்கள் ஆற்று பெரியவா எல்லாமே ஆற்றுல வந்து வரலட்சுமி படம் வரைஞ்சிருப்பான். ஆற்றுலே செவுத்தில் வந்து அந்த சொம்பில் வந்து வரலட்சுமி அம்பாள் வந்து இருக்கிற மாரி வரைஞ்சி அந்த அந்த பிம்பத்துக்கு பக்கத்தில் தான் ஒரு மண்டபம் மாரி அமைச்சு பூஜைகள்லாம் பண்ணுவாள். மண்டபம் மாரி அமைச்சு கலச ஸ்தாபனம் பண்ணி தேங்காய் வச்சு முகம் வச்சு பூஜைகள்லாம் பண்ணுவாள். ஸோ நாம் எந்த பூஜை பண்ணாலும் அதில் வந்து பெருசாக ஒரு ஆடம்பரம் இருக்கக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த வரலட்சுமி பூஜைன்னு சொல்லி பல பேர் அதுக்கு மேலே சில ஆடம்பரங்கள்லாம் பண்ணி அந்த கலசத்தையே வந்து ஒரு அந்த முக்கியத்துவத்தை குறைக்கிறான். ஆடம்பரம் இருக்க வேண்டியதுதான், ஆனால் எதுலாம் அந்த ஆடம்பரம் இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். இந்த வரலட்சுமி பூஜைங்கிறது கலசம் ஸ்தாபனம் பண்ணி இந்த ஸ்தாபனத்தில் பச்சரிசி தானியங்கள்லாம் வைத்து மாங்கொத்து தேங்காய் வைத்து இந்த கலசம் ஸ்தாபனம் பண்ணி பூஜைகள் பண்ணணும். மகாலட்சுமி வீட்டுக்கு அழைச்சி அது எப்போ பண்ணணும் அப்படின்னா, ஸ்ராவண மாதம் அப்படின்னு சொல்கிறது. ஸ்ராவண மாதம் பௌர்ணமிக்கு முன்னால் வர்ற வெள்ளிக்கிழமை, அதாவது ஸ்ராவண மாதம் இப்போ ஆரம்பித்தாச்சு. இந்த ஸ்ராவண மாதத்தில் வர்ற பௌர்ணமி வருகின்ற 8ஆம் தேதி பௌர்ணமி சாயங்காலம் வருது. அன்றைக்கி காலையில் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கிறது விசேஷமான ஒரு பலனை கொடுக்கும். அது எப்படி பண்ணணும், அதுக்கு முன்னாடி இந்த வரலட்சுமி பூஜை எப்படி உருவானது, நிறையா கதைகள் இருக்குது. அதில் ஒரு கதையை நம்ம பார்ப்போம். விதர்பா தேசன்ட்டு ஒரு தேசம். அந்த விதர்பா தேசங்கிறது இப்போ வந்து வெஸ்டர்ன் இந்தியாவில் மகாராஷ்டிரா அந்த சைடில் வரும். அந்த விதர்பா தேசத்தில் குந்திரிமா நகரம் அப்படின்னு நகரத்தில் சாருமதின்ட்டு ஒரு பெண்ணுக்கு அவளோட பக்தியில் அம்பாள் மகாலட்சுமி கனவுல வந்து இந்த வரலட்சுமி பூஜை எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்ட்டு அம்பாலே சொல்லி அந்த பூஜைகள் பண்ண வச்சுருக்கா. விசேஷமான அந்த வரலட்சுமி பூஜையை நாமெல்லாம் ஸ்ரத்தையாக பண்ணுங்கோ, பக்தியோடு பண்ணுங்கோ. ஸ்ரத்தை பக்தி இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். காஞ்சி மகாபிரிவாவும் எந்த ஒரு நம்ம பூஜைகள் பண்ணாலும் அந்த ஸ்ரத்தை பக்தி இது ரெண்டும் சேரும்போது அது நிச்சயம் அதோட பலன்கள் நம்மளுக்கு நிச்சயம் கிடைக்கும். அந்த வரலட்சுமி பூஜை நம்ம வசதிக்கு என்னமோ நைவேத்தியங்கள், ஒரு பால் பாயசம், ஒரு பாயசமோ, ஒரு சக்கரை பொங்கல், ஒரு சுண்டல் இப்படின்ட்டு நைவேத்தியம் பண்ணி நம்ம வந்து எல்லாரும் பண்ணலாம். அதை எடுத்து குடும்ப சகிதத்தோட அக்கம் பக்கத்தெல்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம சேர்ந்து பண்ணும்போது, நம்ம அந்த காலத்தில் பெரியவாள்லாம் ஒன்று ஆசீர்வாதம் பண்ணுவாள். கல்யாணம் எந்த ஒரு சுபகாரியம் நடக்கும்போது ஆசீர்வாதம் 16 பெற்று பல்லாண்டு வாழ்க அப்படின்ட்டு. அந்த 16 விதமான செல்வங்கள் எல்லாத்தையும் கொடுக்குற யாருன்னா மகாலட்சுமி. அதனால் அந்த மகாலட்சுமியை நம்ம பிரார்த்தனை பண்ணி பண்ணுறது தான் இந்த பூஜைகள். அஷ்டலக்ஷ்மி கடாட்சம். அப்பேற்பட்ட அந்த வரலட்சுமி வர மகாலட்சுமின்னு சொல்லுவாள். இன்னும் சொல்லப்போனால் பூஜையோட ஃபுல் இது வர மகாலட்சுமி. மகாலட்சுமி வந்து வரத்தையே கொடுக்குறா, நம்மளுக்கு சகல விதமான சௌபாக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறா. அந்த சௌபாகியத்தையும் ஐஸ்வர்யம் இருந்தால் தான் நம்ம இந்த கலி உலகத்தில் நல்லா வாழ்கிறதுக்கும் இந்த பிரச்சனைகள்லேருந்து மேலே வர்றதுக்கும் அம்பாள் இதெல்லாம் பண்ணு அப்படின்ட்டு சொல்கிறா. அப்பேற்பட்ட அந்த
ஒரு அற்புதமான வரலட்சுமி பூஜை. எல்லாரும் அதை சிறப்பாக பண்ணுங்கோ, பக்தியோடு பண்ணுங்கோ, ஸ்ரத்தையாக பண்ணுங்கோ. நல்ல பலன்கள் உண்டு. எல்லாருக்கும் நல்லது நினச்சி நாமும் நல்லதாக இருக்கணும்னு வந்து பிரார்த்தனை பண்ணிப்போம். வரலட்சுமி அம்பாள் மகாலட்சுமி பரிபூர்ண அனுகிரகத்தோடு எல்லாரும் சிவமாக இருக்க பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.